மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ட்ராவல் பண்ணி, அதுக்கப்புறமா ஸ்டே பண்ணி, இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் வந்துட்டு ட்ராவலிங்லேயே போச்சு. திருச்செந்தூர் வந்து அவ்வளோ சாதாரணமாக போ முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை வந்து அப்போ பெருசா மைண்ட் பண்ணதில்ல. நெறைய தடவ பிளான் பண்ணி அது வந்துட்டு கேன்சல் ஆயிட்டே இருந்தது. லாஸ்ட் வீக்கும் அப்படிதான். எல்லாம் பேக் பண்ணி டிக்கெட் போட்டு அது கேன்சல் ஆகி மறுபடியும் வந்துட்டு கிளம்புனோம். பிரச்சனை சின்னதோ பெருசோ, ஆனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பாக முருகனை போய் பார்க்கவே முடியாது. எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி சந்தோஷமான மனநிலையில் முருகனை வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னு தான் காத்திருக்க வச்சு முருகன் நம்மளுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. வீட்டிலேருந்து கிளம்பி ட்ராவல் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் தங்கின இடம், அதுக்கப்புறமா சாப்பாடு அப்படியே ஹோம்மேட் ஃபுட் மாதிரி எங்களுக்கு கிடச்சிது. ஃபுட்டு அப்படின்னாலே லக்ஷ்ணா அப்பா தான். அவங்க தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. நம்ம வீட்டில் முருகன் முன்னாடி எப்படி உட்காந்துருப்போமோ அது மாதிரி சன்னிதானத்தில் முருகன் முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் உட்காந்து நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. வர வழியில் கொஞ்சம் அழகான இடம்லாம் இருந்தது. சன்ஃப்ளவர்னால் லக்ஷ்னாவுக்கு போதும், அவ்வளோ பிடிக்கும். லக்ஷ்னாவும் அவங்க அப்பாவும் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு வந்துட்டு இந்த புதர் மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே போகவே பயமாக இருந்தது. அப்புறம் எப்படியோ உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். சான்ஸே இல்லை, அந்த இடம் அவ்வளோ அழகாக இருந்தது. ரிட்டர்ன் வரும்போது மதுரையில் ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சாக்லேட், ஐஸ்கிரீம், ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிட்டு. அதனால் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்துட்டு சண்டே மார்னிங். லாஸ்ட் மண்டே நைட் கிளம்புனோம். சண்டே மார்னிங் வந்துட்டு சென்னை வந்தாச்சு. இந்த 5 டேஸும் அவ்வளோ நல்லா இருந்தது. ட்ராவல் பண்ணதே தெரியல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதுக்கு என்னோட இந்த ஒரு பேக்கும் காரணம். உலகத்தையே அடைச்சி கொண்டு போயிருந்தேன். டெய்லி எடுத்துக்கிற சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா நட்ஸ், சீட்ஸ், ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு ஏகப்பட்டது. நான் சாப்பிட்டனோ இல்லையோ, லக்ஷ்னாக்கு அவங்க அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த்தியாக கொடுத்த திருப்தி இருந்தது. சொன்னால் நம்பவே மாட்டீங்க, 5 வருஷமாக திருச்செந்தூர் போகணுன்னு பிளான் பண்ணி என்னால் முடியவே இல்லை. இடையில கொஞ்சம் விட்டுட்டேன். இனி எவ்வளோ தரங்கள் வந்தாலும் சரி, நான் மட்டுமாவது கிளம்பி வந்து இடையில ஸ்டே பண்ணியாவது நான் பிளான் பண்ண மாதிரி வியாழக்கிழமை வந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு நினச்சேன். எல்லாருமே போய் தரிசனம் பண்ணியாச்சு.